श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஆச்சரியமான அனுபவம், பெரிய பெருமாளுடைய ரங்கநாத பெருமாளுடைய அனுபவம், ஆச்சாரியன் அனுகிரகம் பூர்வ சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 101வது ஸ்லோகம் நேற்று அனுபவித்தோம். பெரிய பெருமாள் ஒரு அமுத கடல், கடலை சுற்றி அந்த அமுத கடலில் அந்த பெருமாளுடைய திருமூக்கு, புன்முறுவல், மோவாய், கன்னம் ஆகிய 4ஐயும் 101வது ஸ்லோகத்தில் வர்ணித்தார். பெருமாளுடைய திருமூக்கு அழகான கற்பக கொடி போல விளங்குகிறது என்றார். அவருடைய புன்சிரிப்போ அந்த கற்பக கொடியில் பூத்த புதிய மலர் போல இருக்கிறது என்றார். அதுபோல மலர் போல பிரகாசிக்கிறது அவருடைய புன்சிரிப்பு. அந்த தாடை, முகவாய், கன்ன கதுப்புகள் கற்பக கொடியில் தளிர் இலைகள் போன்று 2 பக்கமும் இருக்கிறது என்று ஆச்சரியமாக அருளி செய்தார். அடுத்த ஸ்லோகம் 102வது ஸ்லோகம். இன்றைய தினம் திருச்செவிகளில் உள்ள மகர குண்டலங்களை பற்றி கூறுகிறார். நேற்றைய சொன்ன மாதிரி அமுத கடல் பெரிய பெருமாள், கடலை சுற்றி வேலம் பாசி படர்ந்திருப்பது போல் அவருடைய கரிய சுருண்ட கூந்தல் படர்ந்திருக்கிறது. ஸோ நயன சபர வித்தௌ கர்ண பாஷாவருத்தௌ ரிஷயிவலுடதோர்ச்சி மஞ்சரி உத்கிரந்தௌ பரிமிளதலகாளி சைவலாம் அம்சவேலாம் அனுமணி மகரோத்கௌ ரங்கதுர்யாமிருதாப்தே. நயன சபர வித்தௌ கர்ண பாஷாவருத்தௌ ரிஷயிவலுடதோர்ச்சி மஞ்சரீஹி உத்கிரந்தௌ பரிமிளதலகாளி சைவலாம் அம்சவேலாம் அனுமணி மகரோத்கௌ ரங்கதுர்யாமிருதாப்தே. அந்த கரிய கூந்தல் அந்த அமுத கடலை சுற்றி படர்ந்திருக்கிறது, பாசி போல கரிய கூந்தல். அவரது திருத்தோள்கள் கடலின் 2 கரைகளாக உள்ளது. அந்த கடலோட 2 கரைகள் திருத்தோள்கள். காதில் அணிந்து கொண்டிருக்கும் ரத்னமயமான மகர குண்டலங்கள் ஒளி வீசி தக தக தகவென்று ஒளி வீசி திகழ்கிறது. மேலும் அந்த திருக்கண்களாகிய மீன்களால் அடிக்கப்பட்டு அப்பால் இப்பால் செல்ல முடியாதபடி காதுகளாகிய வலை கயிற்றால், பாசக்கயிற்றால் கட்டப்பட்டு அதனால் மிகுந்த கோபம் கொண்டு பூங்கொத்துக்கள் போல் இருக்கிற தேஜஸை கக்குகிறதாம். அந்த மகர குண்டலங்கள் தள தளன்னு ஒளி வீசி தேஜஸை கக்குகிறது கோபத்தால். என்ன ஒரு அழகான அனுபவம் பட்டருடையது. திருச்செவிகளில் உள்ள மகர குழைகளை பற்றி பேசும்போது அந்த மகர குழைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கூந்தல், அந்த சுருண்ட கூந்தல், அந்த காதுக்கு மகர குண்டலங்கள், காது குண்டலங்கள் பக்கத்தில் அந்த கூந்தல் வந்து அப்படியே அலை மோதும். அந்த மகர குண்டலங்களுக்கு கீழே 2 பரந்த அகன்ற விரிந்த தோள்கள். ஸோ பெரிய பெருமாளுடைய திருமேனியானது ஒரு பெரிய கடல் போல இருந்தால் அந்த கடலின் கரைகள் போன்று அவனுடைய அழகான திருத்தோள்கள் உள்ளது. அந்த கரைகளில் உள்ள கரும் பாசி போன்று அவனது அழகான கருத்த சுருண்ட இருண்ட கேசங்கள் உள்ளது. இவனது திருச்செவியில் உள்ள சிறந்த மணிகளால், ரத்ன மணிகளால் பதிக்கப்பெற்ற மகர குண்டலங்கள் தகதகவென்று ஒளியுடன் காணப்படுகிறது.
இவை ஏன் இவ்விதம் சிவந்து ஒளியை கக்கினபடி இருக்கிறதுன்னா கோபமா? என்ன கோபம் அதுக்கு? 2 சுறா மீன்கள், அந்த கண்கள் அது வந்து தாக்கிறது இந்த மகர குண்டலங்களை. மற்றொரு பக்கம் அந்த திருச்செவியின் பாசக்கயிறில் அகப்பட்டு கிடக்கிறது. அதனால் கோபத்துடன் இவ்விதம் உள்ளன என்பது கருத்து. நயன சபர வித்தௌ கர்ண பாஷாவருத்தௌ ரிஷ இவ லுட்டதோர்ச்சிஹி மஞ்சரி உத்கிரந்தௌ பரிமித தலகாலி சைவலாம் அம்சவேளாம் அனுமணி மகரோத்கௌ ரங்கதுரிய அமிர்தாப்தேஹே. ரங்கதுரிய அரங்கநகர் அப்பன், அணியார் பொழில் சூழ் அரங்கநகர் அப்பன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதுபோல ரங்கதுரிய அரங்கநகர் அப்பனாகிய அமிர்த அப்தேகே அமிர்த கடலை சுற்றி பரிமிலத் 4 புறமும் தொங்குகிற, அப்படியே 4 பக்கமும் அந்த முடி அலக ஆலி முன்னுச்சி மயிர்கள், அந்த வழியாக இருண்ட சுருண்ட கேசம், சைவலாம் வேலம் பாசியைப் போல, அம்ச திருத்தோள்களாகிய வேளாம் அணு கடற்கரையின் அருகில், நயன சபர திருக்கண்களாகிய பெரிய மீன்களால், சுறா மீன்களால், வித்தௌ அடிக்கப்பட்டனவாய், கர்ணபாஷ அவருத்தவ் கர்ணபாஷ சிறந்த திருச்செவிகளாகிய கயிற்றால், அவருத்தவ் தடுக்கப்பட்டனவாய், ரிஷா கீழே காட்டிய 2 காரணங்களால். 1, நயனசபர வித்தவ் திருக்கண்களாகிய பெரிய மீன்களால் அடிக்கப்பட்டனவாய், திருத்தோள்கள் ஆகிய கடற்கரையின் அருகில் இருக்கிற அந்த மகர குண்டலங்கள். நயன சபரவித்தவ் திருக்கண்களாகிய பெரிய மீன்களால் அடிக்கப்பட்டனவாய், கர்ணபாஷ அவருத்தவ் சிறந்த திருச்செவிகளாகிய கயிற்றால் தடுக்கப்பட்டனவாய், ரிஷகா கோபத்தினால், இந்த 2 காரணங்களால் ஆகிய வந்த கோபத்தினால், அர்ச்சிஸ் மஞ்சரி பூங்கொத்துக்களை போன்ற ஒளிக்கற்றைகளை, உத்கிரந்தவ் இவ வெளியே விடுகின்றன போன்று, அந்த ஒளிக்கற்றைகளை கோபத்தால் வெளிவிடுகின்றன போன்று, பூங்கொத்துக்களை போன்ற ஒளிக்கற்றைகளை வெளிவிடுகின்றன போன்று, அப்படியே இட் எமர்ஜஸ் ரேஸ், எமனேட்ஸ் ரேஸ், அந்த ஒளிக்கற்றை லஸ்டர். மணி மகர உத்கவ் சிறந்த ரத்னமயமான மகர குண்டலங்கள், லுடதகா இங்கும் அங்கும் பிரகாசத்துடன் அசைந்து வருகிறது. எம்பெருமான் திருத்தோள் வரையிலும் தொங்கும் மகர குண்டலங்களை இதில் அனுபவிக்கிறார் சுவாமி. அப்போ அருகிலே சேவையாகும் திருக்குழல் கற்றைகளையும் அனுபவிக்கிறார், வர்ணிக்கிறார். காதணிகளை மகரங்களாக மீன்களாக வர்ணிப்பது கவியின் மரபு. எப்போவுமே காதணியை மீன்களாக வர்ணிப்பர். சிறிய மீன்களை பெரிய மீன்கள் துன்புறுத்துமா? இந்த சிறிய மீனான மகர குண்டலங்களை பெரிய மீனான அந்த 2 திருக்கண்களும் துன்புறுத்துகிறது. இது கடலில் நடக்கும். இங்கே என்ன கடல்னா, பெருமாளே ஒரு அமிர்த கடல். அந்த அமிர்த கடலில் மகர குண்டலத்தில் மீன் வடிவம் அமைந்திருக்கும் மகர குண்டலங்கள் கடலில் புரளும். இந்த அமிர்த கடலில் அந்த கடலுக்கு கரை என்னன்னா அவனுடைய பரந்த தோள்கள். எம்பெருமானின் திருத்தோள்களே அந்த கடலின் கரை. நாச்சியார் ஆண்டாள் சொல்கிறார், களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மிளிர நின்று. நாச்சியார் திருமொழி 14:8 பாசுரத்து. அருளிய திருத்தோள்கள் கடற்கரையாக கொள்வது தகும். பட்டருக்கு எங்கள் அந்த திருவுள்ளம், நாச்சியாருடைய பாசுரம் திருவுள்ளம். இந்த மகர குண்டலங்கள் ஒளிக்கற்றைகளை உமிழ்கிறது. அதை கண்டால் கோபமுள்ளவர் கோபமாகிய தீயை கக்குவதைப் போல இருக்கிறதாம். என்ன கோபம்னா, கண்களாகிய 2 மீன்களால் அடிபடுகிறது, திருச்செவிகளாகிய பாசக்கயிற்றால் பிடிபடுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! பட்டருடைய கவிதா சாமர்த்தியம். இப்படி இயல்பாக இருக்கும் மகர குண்டலங்களின் ஒளியை ரூபக அலங்கார மரியாதையா ஸ்ரீ பட்டர் ரொம்ப அருளுகிறார்.
ஆச்சரியமாக அருளுகிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.